ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வந்த உடனே பாபா முருகர் எல்லாம் பார்த்துட்டு தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அன்றைக்கி வியாழக்கிழமை பூஜை இருக்கேன் அண்ட் ஸ்பெஷலான ஒரு மீட்டும் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் வந்து இந்த பேன் கேக் மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருக்கணும், அதுக்கப்புறமா நான் வந்து போடுறேன். இதை எங்கே வாங்கினேன் என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த vlogல டீட்டெயிலாக சொல்கிறேன். நிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பேன் கேக் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் அவனுக்கு வந்து பேன் கேக் வேணும் பண்ணி கொடுமான்னு சொல்லி ரொம்ப கிரேவிங்காக கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்காக தான் சரி வாங்கிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து பேட்டர் ஒரு தடவை நான் பேன் கேக் வீட்லேயே பேட்டர் ரெடி பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். சரி ஒரு தடவை மிக்ஸ் வாங்கி பண்ணி பார்க்கலாம், அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கடையில் வந்து வாங்கினேன். பட் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் செஞ்ச அதே டேஸ்ட்டு தான் அந்த பேன் கேக் மிக்ஸும் வந்து இருந்தது. இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம தேவையான அளவு வந்து எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பேன் கேக் அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு மேலே வந்து அந்த டாட்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டாட்ஸ் வந்து கார்னர்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகி வர்ற வரைக்கும் குக் பண்ணணும் அப்படி சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து குக் ஆகிடும், ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் டக்குன்னு நம்ம வந்து பண்ணிடலாம். நானே வந்து எப்படி பேட்டரை ரெடி பண்ணுவேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து மித்துனுக்கு நிக்கிலுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் தான் லஞ்சுக்கு. ஸோ மத்தியானம் இந்த மாதிரி ஸ்பெஷலாக கொடுத்துட்டதுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். மோஸ்ட்லி காலையில் வந்து தயிர் சாதம் சும்மா கொஞ்சமாக வந்து சாப்பிட்டு போயிடுவான். 2 பேருக்கும் நான் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மெல்டட் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தான். அது நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நியூட்டெல்லா இல்லை வந்து சாக்லேட் பேஸ்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்ஸ் ஏதாவது வச்சுருங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த சாக்லேட் பேஸ்ட் ஸ்ப்ரெட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அது கொடுத்துட்டு ஒரு சின்ன பாக்ஸில் ஹெர்ஷீஸோட அந்த சாக்லேட் சிரப்பை வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ஊற்றி கொடுத்தா ஊறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டேன். காலையில் நம்மளோட 5 AM ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து வெளியே போக வேண்டிய வேலை வந்து இருக்குது. என்னோடய கசின் சிஸ்டருக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு தான். இது வந்து கோயிலில் தான் வச்சு பார்க்குறோம். அதனால் என்னை வந்து அவள் இன்வைட் பண்ணியிருந்தா. நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்துடுச்சு. அண்ட் 2024 ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம வீட்டு முதல் கல்யாணம், அதுக்கப்புறமா கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் டேட்ஸ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஹேரெல்லாம் வந்து ட்ரை பண்ணியாச்சு. அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதேச்சியாக ஒரு நாள் வந்து ஒரு படத்தில் பூ எடுக்கிறதுக்காக வந்து எடுத்து க்ளீன் பண்ண போனால் இந்த மழைனால நமக்கு அந்த ஈரப்பதத்தினால பார்த்திங்கன்னா இதெல்லாம் விட்டு தானே பின்னாடி ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பவுடராக வந்து இருந்தது. அந்த ஈரப்பதத்தினால பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அன்றைக்கி வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஏர்லியாகவே குளிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு படம் எல்லாம் தொடச்சிட்டேன். அன்றைக்கி வந்து நமக்கு வெளியே போக வேண்டிய ஒரு வேலையும் இருக்கிறதுனால ஒரு சாரீ வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ தான் நான் வந்து கட்டினேன். இது வந்து பிஎஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ, நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீ. இது வந்து ஆரணி சாரீ கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. செமி சில்க் மாதிரி வந்து இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வெட்டிங் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அப்போ நான் வந்து எப்படி ரெடியானேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம வந்து வெட்டிங்க்கு கெஸ்டெல்லாம் வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி ரெடி ஆகிறாங்க, அது சீக்ரெட் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு க்ளோயி ஃபினிஷ் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா NYBயோட இந்த ப்ரோ ஸ்ட்ரோக் க்ரீம். இது வந்து உங்களுக்கு அந்த வெட்டிங் க்ளோ வந்து ஃபேஸில் கொடுக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸில் டேரெக்டாக இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ப்ரைமர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா கூட இதை அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளோ வந்து தெரியும். ரொம்ப ஷைனிங்காக ரேடியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஈவன் இது உங்களுக்கு ஸ்கின்னையுமே வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இது வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவே ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணுறப்போ சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு கேக்கே ஆகாமல் நல்ல ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நான் ஃபவுண்டேஷன் போடாமலே பிஃபோர் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்ட்ரோக் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்ஸில் நெத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா பலன்னு இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ வந்து கொடுக்கறதுக்கு
ஃபவுண்டேஷனோட இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு வெட்டிங் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ வந்து கொடுக்கும். நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனோட இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பரான ஒரு க்ளோய் ஃபினிஷ் ஃபேஸில் வந்து கிடச்சிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட்டை. நான் வந்து எப்போ நவராத்திரியில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே இந்த மேக்கப் தான் நான் எப்பயுமே போடுறது. நீங்கள் ரெகுலராக என்னை பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய மேக்கப் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தெரியும், நான் இதே ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. மேக்கப் வந்து எப்போவுமே நேச்சுரலாக வந்து தெரியறதுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட்டும் இன்னொரு ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் கொடுங்க. ஒரு ப்ராடக்ட்டும் நல்லா ஃபேஸில் வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு கேப் கொடுத்துட்டு இங்கே இன்னொரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக்கியாக பவுடர் போட்ட மாதிரி ஒரு லுக் தெரியாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நான் வந்து காம்பேக்ட் போட்டு லைட்டாக வந்து செட் பண்ணிட்டேன் அந்த ஃபவுண்டேஷனை. அதுக்கப்புறமா லைட்டாக ப்ளஷ் போட்டுக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு பிங்கி ஷேட் கொடுக்கறதுக்கு தான். ரொம்ப அழகாக இருக்கும், லைட் பிங்கியாக இருக்கும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ லுக் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். இப்போ நான் வந்து காஜல் போட்டுக்கிறேன். காஜல் நல்லா வந்து திக்காக போட்டுட்டு ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொடுக்கல, ஒரு மிட்டிலேருந்து எண்டு வரைக்குமே சும்மா லைட்டாக ஒரு விங்கடு வந்து கொடுக்குறேன். ரொம்ப லைட்டாக ஃபஸ்ட் நல்லாவே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். லைட்டான ஒரு விங்கடு லுக் கொடுக்குறப்ப இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்க போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லிப்ஸ் ப்ரெப் பண்ணிக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசரோ இல்லை வந்து லிப் பாம் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஷேட் தான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மாதிரி டார்க்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நியூட் ஷேட் தான், அழகாக இருக்கும். இது எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரீஸ்க்குமே எனக்கு செட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் இதுதான் நான் வந்து போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் போட்ட உடனே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் கம்ப்ளீட் ஒரு ஃபுல் ஃபினிஷ் வந்து கிடச்ச மாதிரி இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போட்டு நம்மளோட மேக்கப்பை வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு வெட்டிங்க்கு வந்து கெஸ்ட்டாக போகிறீங்க, இல்லை வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸோட வெட்டிங் ஏதாவது அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேட்பாங்க என்ன மேக்கப் போட்டிங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஆக்சுவலாக மஸ்காரா போட மறந்துட்டு, அதனால் ஃபைனலாக ஒரு கொஞ்சம் சும்மா லைட்டாக வந்து மஸ்காரா போட்டுட்டேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதில் இந்த லுக் நான் காட்டினது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரியே நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் காட்டின ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செலிப்ரிட்டிஸ் மாதிரியான ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதில் நான் காட்டின சாரி அந்த இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடியாகி வந்துட்டேன். பூஜை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கிளம்ப போகிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பூஜை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய மாமியாரும் வந்து வியாழக்கிழமை பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு வாரமும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் வீக் அப்படின்னா ஒரு விளக்கு வச்சு, அப்புறம் செகண்ட் வீக் அப்புறம் 2 விளக்கு 3 விளக்கு 4 விளக்குன்னு சொல்லி 9 வாரம் அவங்க பண்ணி அன்றைக்கி அவங்களுக்கு 9வது வாரம் பூர்த்தி ஆகுது. 9 விளக்கு வச்சு அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து பூஜை பண்ண போகிறாங்க. அதனால் நல்லாவே சுவாமி ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக அழகாக பூவெல்லாம் வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்பயுமே வந்து பூஜைனா இந்த மாதிரி தான் நான் வந்து சுவாமி ரூம் வந்து டெக்கரேட் பண்ணுவேன். எனக்கு அந்த பூஜைக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 1 hour ஆகும். சுவாமிக்கிட்ட எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுவாமி படம்லாம் அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுட்டு பூ வந்து அழகாக பொறுமையாக நிறைய வைப்பேன். மேலே நமக்கு பெரிய முருகர் படம் பெரிய பாபா படம் இருக்கிறதுனால அப்படியே வரிசையாக வந்து பூ வைப்பேன். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த பூஜா ரூம் கலர் வந்து அந்த எல்லோ கலர் வந்து என்ன கலருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் நம்ம வீட்டில் இருக்கிற படம் எல்லாமே வந்து ப்ரௌன் தான். எப்போவுமே நம்ம வந்து பூஜை ரூம் கலர் வந்து ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் வந்து கொடுக்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். டார்க்கான கலர்ஸ் கொடுத்துட்டா ஒரு மாதிரி இருட்டான மாதிரி ஆகிடும். இது வந்து மேங்கோ எல்லோ, மேங்கோன்னு அப்படின்ற ஒரு கலர், நேமே மேங்கோ தான். அந்த கலர் தான் வந்து நான் சூஸ் பண்ணேன். அது சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா படம் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஃப்ரேம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு எப்போவுமே ஒரு மாதிரி லக்ஷ்மி கடாட்சமாக பார்க்குறதுக்கு வந்து டக்குன்னு பார்த்த உடனே எல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. ஜோதி அந்த விளக்கும் நான் ஃபஸ்ட்டே ஏற்றி வச்சுடுவேன் ஆர்த்திக்கு. அப்புறமா பாபாக்கிட்டேயும் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு கோயில் அது. அந்த கோயிலே தான் இன்றைக்கி வந்து நம்ம பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து என்னோடய கசின் சிஸ்டருக்கு கோயிலையே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப விசேஷம். அந்த கோயிலும் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காட்டுறேன். பூஜை முடிச்சுட்டு நானும் சரண்யாவும் பார்த்திங்கன்னா நேராக கோயிலுக்கு வந்து போயிட்டோம். இந்த அஷ்டோத்திரம் எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே பாபா பூஜை நான் எப்படி பண்ணுவேன், இந்த 9 வாரம் விரதம் எப்படி எடுத்து பண்ணணுன்றது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி பாபா பூஜை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மேலே 6 வருஷம் மேலே வந்து ஆயிடுச்சு. நான் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் லைஃப்பில். எப்பவுமே வந்து நல்ல ஒரு க்ரோத் தான் எனக்கு வந்து பாபா கொடுத்தது. அண்ட் அந்த விரதம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், ஏன் வந்து பாபா மேலே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் இருந்தது, எப்படி நான் அவரை நம்ப ஆரம்பிச்சேன்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சாய்பாபா மிராக்கிள்ஸ்லாம் நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வந்து டச்சிங்காக இருக்கும். பிகாஸ் என்னோடய லைஃப்பில் நிறையா மிராக்கிள்ஸ் வந்து பாபா நடத்திட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய லைஃப்குள்ளே வந்து பாபா வந்தார். என்னோட லைஃப் சேஞ்சிங் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிச்சுடுவேன். ஆஃப்டர் பாபாவோட இதுன்னு நான் வந்து பிரிச்சுடுவேன். பிகாஸ் சில நல்ல விஷயங்கள்லேருந்து நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஏதாவது ஒரு கெட்டது நடந்ததுன்னா நம்ம வந்து ரொம்ப டவுன் ஆகிடுறோம், அந்த ஆப்வியஸ் தான். பட் அந்த கெட்டதுலேருந்தும் நமக்கு சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி ஒரு ரொம்ப டீப் டவுனாக போன ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரும்போதே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பிடிமானம் தான் வந்து அந்த பாபா பிலீஃப் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு வந்து டக்குன்னு ஒரு சைன் கிடைக்கும், ஒரு ஏதோ ஒரு இது வந்து எனக்கு சொல்லும் எஸ் நோ அப்படின்ற மாதிரி ஏதாவது எனக்கு வந்து ஒன்று கிடச்சிட்டே தான் வந்திருக்கும். அது இப்போ வரைக்குமே அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு கோயில் இது. இந்த கோயில் நான் அட்ரஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தான். இப்போ பெரிய கோயிலுக்கு பக்கத்துலேயே அது வந்து இருக்கும். இந்த கோயில் தான் வந்து ஃபஸ்ட் அங்கே இருந்த கோயில். அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ரெனோவேஷன் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கோயில் வந்து கட்டி சூப்பராக வந்து இருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலே எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார், அதுக்கப்புறம் முருகர், ஐயப்பன், மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறமா நவகிரகம் இருக்கும், ஹனுமார் இருப்பார், மகாமேரு அந்த இது வந்து இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். அன்னதான கூடம் வந்து தனியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அந்த கோயிலில் இருக்கும். மகாலட்சுமி, குபேரலட்சுமி வந்து இருக்கும். ஸோ ஒரு கோயில் போயிட்டோன்னா நம்ம எல்லா சுவாமியிலும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வரலாம். ரொம்ப நிறைவான ஒரு டெம்பிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர், பாபா பர்த்டே எல்லா நாளுமே வந்து விசேஷமாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய அங்கே வந்து வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. நான் அன்றைக்கி போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐ செக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரீயாக வந்து கல்யாண வரன் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளால் முடிஞ்சதும் நம்ம அப்பப்போ வந்து பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலோட பர்த்டே அன்றைக்கி, அந்த மாதிரி வெட்டிங் டே அன்றைக்கி, ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பே பண்ணி நம்ம பண்ணிட்டோன்னா அவங்க வந்து அங்கே வர்றவங்களுக்கும் வந்து அன்னதானம் வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆர்ஃபனேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி இங்கே தான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள், ஐ செக்கப் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்கள் அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நல்லபடியாக திருப்தியாக வந்து தரிசனமாக ஆச்சு. அதுக்கப்புறம் போன வேலையும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து ஃப்யூச்சர் ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஒரு ப்ரைவேட்டான ஒரு மீட்டுன்றதுனால நான் வந்து அதெல்லாம் எதுவுமே வந்து காட்டல. பிகாஸ் நம்ம எல்லாரோட ப்ரைவசியுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ பாபா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா வந்து சுண்டல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அத்தை வந்து 9 வாரம் அந்த விளக்கு பூஜை பண்ணுறாங்க. அது இன்னையோட முடியுது. நானும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தது எல்லாமே அந்த மாதிரி வந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சிருச்சா. நல்ல வெயிலில் கூட நம்மளோட மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அங்கேயும் வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க. இந்த மேக்கப் நீங்கள் வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே, இந்த சாரீ அந்த பேஜோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருந்தது வெயிலில் வந்து கட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு. ஓகே, இதுக்கப்புறமா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த ப்ளாகில் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ நாங்கள் போய் சக்கரை பொங்கல் சுண்டல்லாம் வந்து சாப்பிடுவோம்.
ரொம்ப ஹாப்பியான பாசிட்டிவான இந்த vlog கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் வந்து பிரசாதம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படி ரிலாக்ஸ்டாக வந்துருந்தோம். அதுக்கப்புறமா டே அப்படி தான் வந்து போச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல நம்ம வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.